விஜய்க்கு எதுவுமே தெரியல, மக்களையும் சந்திக்க மாட்டேங்கிறாரு, மீடியாவையும் பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? விஜய்க்கு எதுவுமே தெரியல அப்படின்னு எடப்பாடி விமர்சிக்கிறாரு, இது சரியா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. உண்மைதான் சொல்கிறாரு. தனி விமானத்தில் போகிறதும் பனையூரில் இருந்துக்கிட்டு மக்களை சந்திக்கிறதும் ஒரு அரசியல்வாதியாக முடியுமா? 41 உயிரை பழி வாங்கிட்டு 3ஆம் ஆண்டு துவக்க விழான்னு டான்ஸ் ஆடுறாரு. அவர் ஒரு அரசியல்வாதியா சொல்லுங்கள்? 41 உயிர் போனதுக்கு வெட்கி தலைகுனைய வேணாமா? டான்ஸ் ஆடுறாரு அரசியல்வாதி, டான்ஸ் ஆடுவானா? சொல்லுங்கள், எந்த வகையில் மக்கள் ஏற்றுக்குவாங்க? விஜய் ஒரு காலம் ஆட்சிக்கு வர முடியாது, முதலமைச்சர் கனவு காணவும் முடியாது. அது உண்மை தானே. விஜய்க்கு எதுவுமே தெரியலை. இதுவரையும் அதிமுக திமுக இதுவரையும் ஆண்டிருக்காங்க. இந்த நாட்டில் என்ன கொண்டுட்டு வரல அதிமுக திமுகவும்? எல்லா வளமும் பெற்று நல்ல வளத்தோடு தான் தமிழகம் இருக்குது. இப்போ என்ன இவர் இனிமேல் புதுசாக விஜய் கொண்டு வர போகிறாரு. அவர் கொண்டு வர அளவுக்கு எங்கே மக்கள் இருக்காங்க? ஊருக்கு 2 பேர் 4 பேர் ரசிகர்கள் இருக்காங்க. அதை வச்சு நாட்டை ஆள முடியாது. ஆனால் ஆள போகிறது அதிமுகங்கிற உறுதியாகி போச்சு. அதில் சில மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. விஜய்னால் அதிமுக பாதிப்பும் இல்லை. அவர் பாட்டுக்குன்னெலாம் இல்லை தம்பி, எழுதி கொடுக்குறத அவர் சினிமா நடிகர். இப்போ நானே படம் ஓட்டின ஆள், ஆப்ரேட்டர் நான். விஜய் நடித்த படத்தை படம் ஓட்டின ஆள் நான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவருக்கும் தெரியணும். சினிமா மட்டும் நம்பி அரசியல் பண்ண முடியாது. அரசியல் வேறு. அரசியல் வீதிக்கு வந்துடணும். அவர் பனையூரில் உட்காந்துக்கிட்டு எழுத்தெல்லாம் பேசக்கூடாது. நான் 234 தொகுதிக்கு முதல்ல சேரணும், சுற்றணும். இப்போ ஓட்டு இருக்குன்னா என்ன ஓட்டு இருக்குது? ஜெயிக்கிற அளவுக்கு ஓட்டு வேணும்ல. இப்போ நீங்கள் கூட விஜய் ரசிகராக இருக்கலாம், அதை நம்ம சொல்ல முடியாது. ஓட்டு போடுவீங்க, நீங்கள் ஓட்டு போட்டுட்டு ஒன்று ஜெயிச்சு வந்துட முடியுமா? தொகுதிக்குள்ளே மெஜாரிட்டி ஓட்டு வாங்கணும்ல. மற்ற கட்சியே இல்லைன்னு அர்த்தமா? திமுகவுக்கு போட்டி திமுக தான். இதில் மாற்று கருத்து அறவே இல்லை. யாருக்கிட்ட பேட்டி எடுத்திங்கனாலும் அவங்க இதை தான் சொல்லுவாங்க. அவர் வர்றவர் அவர் வரமாட்டார், சொல்ல மாட்டார், ஜெயிக்க மாட்டார் நம்ம சொல்லலை. நிற்கணும், கண்டஸ்ட் பண்ணணும், ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் தான் கோட்டையை பற்றி பேசணும். இப்போவே கோட்டையை பற்றின பேச்சு அவருக்கு வரவே கூடாது. 234 தொகுதியும் கண்டஸ்ட் பண்ணி வரணும். அது உண்மைதான். அவர் மக்களை சந்திக்கவே இல்லை. ஒரு 4 சுவத்துக்கள் இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெளியில் வரணும், மக்களுடைய வழிகளை தெரியணும். வழிகளை தெரிஞ்சு அவர் பிரதிபலிக்கணும். அதுக்கு பேர் தான் அரசியல். அதனால் அவர் எடப்பாடியார் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. இல்லை 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 எங்கள் 41 பேர் 41 பேர் இறந்தார். யாராவது கூப்பிட்டு நிவாரணம் கொடுத்தாங்களா? இந்திய அரசியலில், உலக அரசியலில், உலக வரலாற்றில் கிடையாது. அது சரியான பிற்போக்குத்தனமான செயல். ஒரு இறந்தவங்களை கூப்பிட்டு நிவாரணம் சொல்கிறதோ ஆறுதல் சொல்கிறதோ கூப்பிட்டு யாராவது சொல்லுவாங்களா? உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் யாருமே செய்ய மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவங்க வீட்டுக்கு போய் நின்று பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் உண்மை. அதுக்கு அடுத்த ஆளாக இருக்கார் அவர். அவர் கட்சியில் உள்ள ஆள் முதல்ல யாராவது தள்ள கட்டிக்கிறாரா? எல்லோரும் ஓரளவு போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்த ஆளாக இருக்காருப்பா அவர். இந்த 2016 வாக்குறுதி கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணாங்களா? செல்ஃபோன் கொடுக்குறேன்னு கொடுத்தாரா? என்ன கொடுத்தாரா? இப்போ என்னமோ ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தள்ளுபடி பண்ணுறேங்கிறாரு. அப்பயே பண்ணலையே. காலேஜ் இது இந்த கல்வி கடனை பண்ணலையே, அப்பயே பண்ணல. 2 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு தெரியலையா? கொடி பறக்குது வார், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னார். அப்போ தெரியலையா எடப்பாடிக்கு? இப்போ தான் தெரியுதா? இவர் தான்ப்பா அவனை வளர்த்து விட்டதே. டிஎம்கே இது வரைக்கும் அவன் ஒரு இடத்துல கூட விஜய்னு எதனா பேரை சொல்லிக்கிறாங்களா? யாராவது ஒரு பெரிய தலைவருங்க எங்கேயாவது சொல்லிக்கிறாங்களா? இவர் தான் வளர்த்து விட்டதே. கொடி பறக்குது பாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பாரு, அப்படி இப்படின்னு சொல்லுறது யாராவது ஒரு கட்சி தலைவன் பேசுவானா இதை? இவரே கொடியை பறக்க விட்டுவிட்டு இவரே இந்த மாதிரி பேசலாமா? ஒரு பெரிய தலைவன் பேசுகிற ரெட்டால எவ்வளோ பெரிய கட்சி அது அதிமுக. இந்த ஆள் பேசலாமா அந்த மாதிரி? அதனால் அந்த வேணை தான் இப்போது இவருக்கே முட்டிக்கிட்டு நிற்குது. அவன் இவரையே எதிரி ஆடுறான்ப்பா. என்ன சொன்னால் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த மீட்டிங்கில் பார்த்துட்டேன். பாஜகவும் மற்றும் பலரும்னு சொன்னார். அதிலே தெரியலையா இந்த ஆளை எந்த நிலைமையில் அவன் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கதை. இவரே ஏற்றி விட்டார். இப்போ கூட கூட்டணிக்கு வந்தால் சேர்த்துக்குவார். அவருக்கு இன்னும் கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த நம்பிக்கையில் தான் வாழ்ந்துனுக்கிறார் எடப்பாடி. இப்போ கூட கூட்டணிக்கு வந்தால் சேர்த்துக்குவார். இவர் ரொம்ப எல்லாம் செஞ்சு அனுப்பிச்சுட்டார் இல்லைங்க எடப்பாடி. அதை சொல்லுவாங்க. என்ன அனுபவிச்சிட்டாரு? என்னத்தை அனுப்பிச்சார? மக்கள்கிட்ட பாட்டு வாங்க தான் மிச்சம். அவன் நாசமாக போட என்ன செஞ்சிட்டோம் நமக்கு அப்படின்னு தான். இந்த கலைஞர் முன்னிட்டே போகணும்னு சொல்லி கலைஞர் இருக்கும்போது அங்கே தான் போயிட்டு வந்தோம். இந்த கலைஞர் இருக்கும்போதும் அது மாதிரி இல்லையா? அண்ணாதுரை இருக்கும்போதும் அப்படி சொல்லியா? 1967 தான் அண்ணாதுரை.
அப்போ கூட என் ஊருக்கு வந்தவர் இவர் இதுவரை விஜய் வருதே வரலையா. இங்கே இருக்கிற மாயவரம் தொகுதி தான் எங்களுக்கு. ஏன் நீங்களே வரலாமல் மாயவரம், சரி இவர் பார்க்கலாம் பார்த்து வருமே அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அது எங்களுக்கே தெரியாதுங்க ஐயா இவர் யார் என்னன்னு. இல்லை அதெல்லாம் இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். மக்களை சந்திச்சுட்டு தானே இருக்காரு. அந்த கரூர் சம்பவத்தை பற்றி சொல்லுவாங்க. கரூர் சம்பவத்தில் அவர் நின்று பேசக்கூடாதுல்ல, அது வந்து ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. ஒரு ஆக்சிடென்ட்டே நடக்கு, அந்த டிரைவர் உடனே உழைத்தான் செய்வாங்க. நின்றுட்டு இருந்தால் பப்ளிக் உள்ளவங்க எதை பண்ணுவாங்க, யாரோ தூண்டி விட்டு தான் பண்ணுவாங்க, தாக்குதல் நடத்துவாங்கனால அவர் போனது தான் கரெக்ட். அதுதான் சரி. அவர் இந்த இடத்துல நிற்கக்கூடாது, இன்னும் கலவரமாக கூட மாறும். அவர் போனது கரெக்ட் தான். அதுக்காக மக்களை சந்திக்க அப்படிங்கிறலாம் இல்லை. அவருக்கு மரியாதை இருக்குது. இல்லை அதுக்கான பதிலை நான் சொல்ல முடியாது. நீங்கள் அவங்கள்ட்ட தான் அதை கேட்கணும். ஆமாம், விஜயோ சிடி நிர்மலகுமாரோ அத்துமீறியும் வரம்பு மீறியும் பேசுகிறாங்கங்கிறது பொதுமக்கள் கருத்து. நான் அன்றாடம் பொதுமக்களோட இருக்கிறவன். அது வந்து அதிகபட்சமாக பேசுகிறாங்க, அவங்க வாய் கொழுப்போடு பேசுகிறாங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. அம்மையாருக்கு கூட இருந்து யாருமே தெரியாத ஒரு ஆள். அதாவது மக்களால் தேர்ந்தெடுத்த முதல்வர் கிடையாது. சரியா? ஜெயலலிதா அம்மையார் இறந்தனால, சசிகலா வழங்கினால கொடுத்தது தான் இந்த பதவி. மக்களால் எடுத்திருந்தோன்னா அவர் பேசலாம், அவரே அது கிடையாது. அது பேசக்குள்ள அவருக்கு தகுதியும் கிடையாது. சரியா? இப்போ யார் வேணாலும் கட்சி வரலாம் உள்ளது தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் யார் வேணாலும் ஃபோனில் பேசலாம். மக்களுக்கு செய்யறது யார் இருக்குச்சியா? சரியா? நாங்கள் கன்னியாகுமரிக்காரங்க தான். இதே எடப்பாடி கன்னியாகுமரி ஏன் வரல? அவ்வளோ இது ஒன்றுனா கன்னியாகுமரி வந்து கன்னியாகுமரியில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதே டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், இல்லை பிஜேபியாக இருக்கட்டும், கன்னியாகுமரி என்ன செய்திருக்காங்க அதை கேட்க சொல்லுங்கள். சரியா? ஃபர்ஸ்ட்ல அவர் அதுக்கு மேலே இருக்கார். அதெல்லாம் போய் அவரும் பார்க்குறது இல்லை. அவர் பார்த்தாவுல அவர்கிட்ட இருக்காள் யாருமே இல்லையே. சரியா? எல்லாம் ஒவ்வொரு ஆளாக விலகிட்டு இருக்காள். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் வாக்குறுதி கொடுத்து செஞ்சுருக்காரா? 2011 கல்விக்கடன் தள்ளுபடி பண்ணுறேன், இப்போ இன்னைக்கு போய் வேட்டி கொடுத்துருக்காரு மறுபடியும். விஜய் வந்து 234 விஜய் நிற்கிறேன்னு அவராகவே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் இன்னும் முடிவே எடுக்கலை. எங்கள் ஊரில் இப்போ திருச்சியில் வந்து நிற்க போகிறாருன்னு வேறு சொல்கிறாங்க. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வந்து நிற்கிறாருன்னு வேறு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஸ்ரீரங்கம்லாம் வந்து அதாவது அதிமுகவுக்கு ஸ்ரீரங்கம்லாம் ஃபேவரட்டாக உள்ள தொகுதி. அது இன்னும் சொல்லப்போனால் கூட்டணி தர்மப்படி கூட்டணி ஃபைனலுக்கு என்ன வருதோ அதை வச்சு தான் எலெக்ஷனை முடிவு பண்ணலாம். அதிமுகவுக்கு இப்போ கூட்டணி பலம் இப்போ ஒருத்தரையுமே இல்லைன்னு சொன்னாங்க. பிஜேபி மட்டும்தானாக இப்போ இப்படி ஒன்று ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இப்போ கடைசியாக உள்ளது இப்போ ராமதாஸும் தேமுதிகவும் தான் பாக்கி இருக்குது. இவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னு தெரியலை. இதெல்லாம் வச்சு தான் மையப்படுத்தணும். தமிழ்நாட்டில் போட்டின்னா அதிமுக திமுகவுக்கு தான் போட்டி. தாவேகாவுங்கிறதுக்கு அவர் நின்று வந்ததுக்கப்புறம் தான் வெயிட்டு தெரியும். இதுதான் மக்களை என்ன சந்திச்சார். இப்போ இங்கே விஜய் வர்றாருன்னா இப்போ நம்ம எல்லோரும் நின்று பார்ப்போம். இதுதான் அதாவது வந்தவங்க பிறகு ஓட்டர்ஸ் கிடையாது, அவங்க ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள் 18 வயசு மேலே எலிஜிபிள் உள்ள ஓட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ எல்லார் வீட்லேயும் ரசிகர்னு இருப்பாங்கல்ல. சினிமா வந்து பொதுவான கருத்து, அரசியல் வேறு சினிமா வேறு. அதாவது சினிமாவை வச்சு அரசியலில் வந்து பண்ண முடியவே முடியாது. அவர் இப்போ எந்த கான்செப்டில் வந்து அவர் முதல்வர் ஆவார்னு சொல்கிறாருன்னு அவங்க ரசிகர்களுக்கே தெரியல தம்பி. எம்ஜிஆரா? இவர் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? இல்லை இல்லை எல்லாரும் எம்ஜிஆரை சொல்லி ஓட்டு வாங்கிட முடியுமா? முடியவே முடியாது. அப்போ அதிமுக இல்லையா சொல்லுங்கள். அதிமுக தான் எம்ஜிஆர்னா ரெட்டை இல்லை, ஜெயலலிதானா ரெட்டை இல்லை, ஜெயலலிதா அதிமுக. இதுதான், இதை மாற்ற முடியாது.